ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங். நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணல, ப்ராப்பராக பொசிஷன் சைஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம தப்பாக இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு பெரிய அடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 100 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 99 டேஸ் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணி குட்டி குட்டியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் அந்த 100வது நாள் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை, உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் மேனேஜ் பண்ண தவறிட்டீங்க. நீங்கள் 99 நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த ப்ராஃபிட் எல்லாமே அந்த ஒரு ட்ரேட், அந்த 100th ட்ரேடில் காணாமல் போயிடும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ரிஸ்க் பர் ட்ரேட். ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் கேபிட்டலில் ஒரு 2%க்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா 1% போதும்னு சொல்லுவேன். அதுவும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 0.5% எடுங்க. நீங்கள் 0.5% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 ட்ரேட்ஸ் உங்களால் எடுக்க முடியும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் அ இயர். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னு எடுத்தீங்கன்னா 200 ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இந்த 200 ட்ரேட்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ₹2 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். நீங்கள் எப்போ ஒரு ட்ரேடு எடுத்தாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். உங்களோட கேபிட்டல் எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரே ட்ரேட்லையோ தயவு செஞ்சு போடாதீங்க. எமோஷனல் டிசிப்ளின். நீங்கள் ஒரு 2 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொசிஷன் சைஸ் அதிகமாக ஏற்றுறதோ இல்லை அதிகமாக ரிஸ்க் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட 3%க்கு மேலே லாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதோ பொசிஷன் சைஸ் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. ரிஸ்க் டு ரிவார்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ரிஸ்க் டு ரிவார்ட் ஏன் முக்கியன்றதை பார்ப்போம். 1:1 ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன? ஒரு ட்ரேடுக்கு ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க அண்ட் ப்ராஃபிட் பண்ணாலும் ₹1 பண்ணுறீங்க. இதுதான் 1:1 ரிஸ்க் ரிவார்ட். இப்போ அதே 1:2னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சினரியோ தான். பட் நீங்கள் ₹1 ரிஸ்க் பண்ணிட்டு ₹2 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. இன் அதர் கேஸ் ₹1000 ரிஸ்க் பண்ணிட்டு ₹2000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. லாஸ் ஆனால் உங்களுக்கு ₹1000 லாஸ் ஆகும், ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு ₹2000 ப்ராஃபிட் வரும். கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1:3னா ₹3000 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். 1:4னா 4000 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. 1:5னா 5000 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் 1:1 ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு 50%க்கு மேலே உங்களுக்கு வின் ரேட் வேணும். நீங்கள் 50% அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் ஈவனில் இருப்பீங்க. பிரேக் ஈவன்னா லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. 50%க்கு மேலே எடுத்தால் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 5 ட்ரேடில் வந்து வின் பண்ணுறீங்க. இப்போ வின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ₹1 மேக் பண்ணுவீங்க. எப்போல்லாம் லாஸ் பண்ணுறீங்களோ -1 அதாவது உங்ககிட்ட இருந்து ₹1 லாஸ் ஆகும். நீங்கள் 5 ட்ரேட் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ₹5 சம்பாதிச்சிருப்பீங்க. அண்ட் 5 ட்ரேட் லூஸ் பண்ணும்போது ₹5 லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ இதே ₹1 ரிஸ்க் எடுத்து ₹1 ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து 6 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ₹6 இருக்கும் அண்ட் 4 ட்ரேட் வந்து லாஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ₹1 இருக்கும். இதுக்கு தான் சொன்னேன், 50%க்கு மேலே உங்ககிட்ட வின் ரேட் இருந்தால் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே 1:2 பார்த்தீங்கன்னா 33.3%க்கு மேலே நீங்கள் வின் ரேட் வச்சிருக்கணும். அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் நீங்கள் ஒரு 4 ட்ரேட் வின் பண்ணால் போதும், ப்ராஃபிட் பண்ணால் போதும், உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வின் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ₹2 வின் பண்ணுவீங்க. எப்போல்லாம் லூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ₹1 லூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் 5 ட்ரேட் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ₹10 இருக்கும். இப்போ 5 ட்ரேட் லாஸ் பண்ணும்போது உங்ககிட்ட ₹5 மைனஸில் இருக்கும். ரிஸ்க் டு ரிவார்ட்னா என்ன, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.